உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? பரபரப்பாக ஓடிக்கிட்டு கடைசியில் எதுக்குடா ஓடுன்னே தெரியாமலேயே எல்லாரும் தேடுற ஒரு விஷயம்னா அது பணம் தான். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உழைப்பு மட்டும் போதுன்னு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியும் சம்பாதிக்கலாம்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது தான் கார்ப்பரேட். நான் சொன்னது முதலாளிகளுக்கு மட்டும்தான். கார்ப்பரேட் வாழ்க்கை அப்படின்னா 12 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு மாதம் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு சாட்டர்டே ஆனால் பார்ட்டி, மந்த் எண்டில் ஒரு தம்மு டீன்னு முடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வீட்டு லோனு, வண்டி லோனு, கோல்டு லோனுன்னு லோன் அலைஞ்சி சம்பாதிச்ச காசை கடனுக்கு மட்டுமே கொடுத்துட்டு கையில் ஒரு ரூபா கூட இல்லாமல் நிற்கிற கூட்டமும் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பறிவு இல்லாமல் முட்டா பசங்களாம் அடிமையாக வாழ்ந்த வாழ்க்கையை ஸ்டைலாக சொல்லணுன்னா, ப்ரோ ஐ எம் ஒர்க்கிங் இன் கார்ப்பரேட் ப்ரோ அப்படின்னு சொல்கிற உலகம் தான் சார் இது. இது நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நானும் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி தான். ஆக்சுவலாக அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடக்கிற காதல் கதையும் அதை சுற்றி நடக்க போகிற துரோகம், நட்பு, ஈகோ, பொறாமன்னு எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த கார்ப்பரேட் வேர்ல்டு. என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான்ல. The Vodafone number you have dialed is presently busy. மச்சான், உனக்கும் லீலாவுக்கு பிரச்சனையா? ஏன் ஆஃபீஸ் வரல? இல்லைடா, அவங்க வீட்டில் அவங்க மாமா யாரும் வந்திருக்காங்களா, அதான் இன்னைக்கு வரல போல. சீனியர், நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 45 நாள் லீவ் இருக்காமே, அது எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது? இப்போ நான் என்ன கேட்டேன்னு ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க? ஏம்மா இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டுருக்க? இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் தான் எக்ஸ்பர்ட்டு. இப்படி வா. இங்கே பாருமா, வருஷத்தில் 45 நாள் லீவு கிடைக்குது. அதில் 15 நாள் இப்பயும் ஒதுக்கி வச்சிரு. ஏன்னா அதெல்லாம் உனக்கு லீவ் அண்ட் கேஷ் பண்ணால் திரும்பி வந்துடும். மிச்சம் இருக்க 30 நாளில் 12 நாள் கேஷுவல் லீவு, 12 நாள் சிட் லீவு. மாதத்துக்கு 2 நாள் லீவ் எடுத்தால் கூட வருஷத்துக்கு 24 நாள் காலி ஆகிடும். மிச்சம் இருக்க 6 நாட்கள் தான் ரொம்ப முக்கியமான நாட்கள். நீ என்ன பண்ற, இந்த லீவெல்லாம் முன்னாடி அப்ளை பண்ணி வச்சிடற. ஏன்னா பண்டிகை நாள் வரும்போது எல்லாரும் காஞ்ச மாட்டு கம்பங்காட்டுக்குள்ள போந்த மாதிரி லீவ் அப்ளை பண்ணுவாங்க. அந்த டைம்ல மேனேஜர் கிட்ட சண்டை போட்டு கூட லீவ் வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு லீவெல்லாம் அழகா பிரிச்சு வச்சுட்டேன்னா நீ எடுக்க போற 45 நாள் லீவும் பொற்காலமா அமையும். ஜெனி, என்ன அங்க சத்தம்? சினி, come to my cabin. தேவையாடா உனக்கு இதெல்லாம்? அழகே எனையே மறந்து இனம் புரிய புது கார்காலம் பொழிகிறதே என் விழியோரம். மச்சான், டே மச்சான், என்னடா உள்ள போனா கழுவி கழுவி ஊத்துறாரா? சரி உட்காரு. நான் மச்சான், லீலா வந்துக்கிறாப்பல. மூடிட்டு உட்காரியா? ஏய் பைத்தியம், ஐடி கார்டை விட்டு வந்துட்ட. நீ சொன்னா மாமா இவன் தானே மச்சான்? சாரிடா. பேண்ட்ரியில் வெயிட் பண்ணுறேன், வா. ஏய் ஐஷோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ப்ரோ. ஹாய்டா ஸ்ரீனி. ஹாய்டா கூட்ட கலகி.
ஸ்ரீனி சாக்லேட் எடுத்துக்கோடா. ஏன்டா இப்படி பண்ணுற? விட்றா பார்த்துக்கலாம். சாப்பிட்டாவும் தூக்கி போட்டிருக்கலாம்லடா. ஸ்ரீனி, இது நான் வீட்டில் சமைச்சது. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரி ஓகே. டேய் டிஃபன் பாக்ஸ் அவர்கிட்ட கொடுறா. ஏன்டா? கொடுறான்னு சொன்னேன். இப்போ நீ கொடுக்குறியா இல்லை நான் குப்பையில் கொட்டவா? சரிவா, டீ சாப்பிட்டு வரலாம். நான் வரல மச்சான். வாடா டேய், அது அப்படியே வச்சுட்டு வா. மச்சான், உனக்கும் லீலாவுக்கு என்னதான பிரச்சனை? டே அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் மச்சான். 3 நாள் முன்னாடி அரவிந்த் கால் பண்ணியிருந்தேன். லீலா கூட எங்கேயும் கடைக்கு போயிருக்கான் போல. இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்ல? இல்லை மச்சான், சொன்னா நீ கொஞ்சம் கோவப்படுவோம் தான் மச்சான் சொல்ல. டேய் டேய் மச்சான், டேய் அப்பெல்லாம் எதுவுமே இருக்காதா? ஏன்டா தப்பா நினச்சிக்கிற? டேய் ஏய், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா நீ? என்ன வேலை? இப்போ அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குது. மேலே வா. மொட்டை மாடில் தான் இருக்கா, வா. இப்போ நீ வரலன்னா இங்கேருந்து குச்சிருவேன். நான் சத்தியமாக குச்சிருவேன். வா. கட் பண்ண புரிஞ்சுக்க மாட்டியா பிஸியாக இருக்கேன்னு? ஓ, நீங்கள் 24 மணி நேரமும் பிஸியாக தான் இருப்பீங்களா? உனக்கு ஒரு வாட்டி கூட என் ஃபோன் எடுக்க தோணல? வேலையாக இருந்தம்மா. அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக உனக்கு வேலை மட்டும்தான் இருந்தது. என் கூட பேச ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லைல்ல? வேலையாக இருந்தனால தான் சரி, சரியாக அதெல்லாம் பேச விடு. முடியல. இன்னைக்கு அரவிந்த் கூட பைக்கில் வந்தேன். நாங்கள் கோஇன்சிடெண்ட்டாக மீட் பண்ணோம். சரின்னு அவன் கூட்டிகிட்டு வந்தான். ஓ, ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, இனிமேல் நீ அவங்க கூட பைக்கில் வந்துரு. நான் அதுக்கு நடுவில் தேவையில்லாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கிட்டு என்ன லவ் பண்ண? சொன்னா புரிஞ்சுக்கோ விக்கி. உனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சேன் பார்த்தியா? அதுக்கு நல்லா செஞ்சேன். போ. ஏய் பொடி. உன் மூஞ்ச பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு. நான் பார்க்குறேன், சொல்லு. அதான் கேவலமாக மாட்டினா என்ன பண்ண போகிற சொல்லு. நாங்கள் கேஷில் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அதான் அவன் கூட்டிகிட்டு வந்தான். வேற எதில் விக்கி? சரி, நீ அரவிந்த் 3 நாள் முன்னாடி வெளியே போனீங்களா? அதையும் என்கிட்ட சொல்ல சொல்லு. அது நார்மலாக பக்கத்தில் ஒரு அதை ஏன் என்கிட்ட கடை. சொல்ல? ஏன் மறைக்கிற? நான் நீ தானே சொன்ன மறைக்க. நமக்குள்ள வந்து உண்மையா இருக்கணும், நமக்குள்ள ஒளிமறைவே இருக்கக்கூடாது. அப்படி நீ தானே சொன்ன. இப்போ ஏன் மறைச்ச சொல்லு. புரிஞ்சுக்கோடா. தோபாலிலா, நீ அரவிந்த லவ் பண்ணியா? பண்ணு. இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா? இரு. இல்ல உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் பண்ணிட்டீங்களா? அரவிந்த் தான் கால் பண்ணுறான். ஸ்பீக்கரில் போடுற, நீயே கேளு. ஆமாம், விக்கிட்ட ஏன் ஒழுங்கா பேச மாட்டேறேன்? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லைடா, அவனுக்கு பர்த்டே வரப்போகுது. அதனால சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏய் வா, எப்போ? நெக்ஸ்ட் வீக். கவலையே படாத, சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சீ, இதெல்லாம் சொல்லணுமா என்ன? கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். லீலா கரெக்டாக விக்கெட் விளக்கெல்லாம் கூட்டு வந்துறியா? நம்ம பேசின மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாம். லீலா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க விக்கி ரொம்ப கூப்பிட்டு வச்சிருக்கலையா? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். இல்லை, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நாம் காட்டுற 100 மடங்கு அன்பை விட அவங்கள நம்ம காயப்படுத்துகிற ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய வலியை ஏற்படுத்திடும்னு நான் உணர்ந்த நொடி தான் இது.
இல்லை ஒன்ஸ் மோர் இல்லை